நம்ம உலகத்தில் மக்கள் எவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒன்று மட்டும் இன்னும் மாறாமல் இருக்குது. அதுதான் காதல்னு சொல்லுவாங்க. நம்மளும் இப்போ ஒரு காதல் கதை தான் பார்க்க போகிறோம். க்யூட்டாக ஒரு பொண்ணு, அவளை விட ரொம்ப முக்கிய ஒரு பையன். சொல்கிறா மச்சி. இன்னும் காலேஜ் முடிய எத்தனை நாள்ரா இருக்கு? 6 நாளுக்குதுடா. என்னடா ஆச்சு? என்னது, இன்னும் 6 நாள் தான் இருக்கா? ஒன்லி 6 days மோர்? டேய், நீ இங்கிலீஷில் காட்டாலும் சரி, தமிழ் காட்டாலும் சரி, இன்னும் 6 நாள் தான் இருக்கு. மச்சான், நம்ம ஜூனியர் இருக்குல்ல, பைரவி. ஆமாம், உன்னோட 2 வயசு பெரிய பொண்ணு அதானே? டேய், சொல்கிறத கேளுடா. நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. கனவுலலாம் வராடா. சத்யா, உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? இந்த விஷயம் சாமுக்கு தெரியுமாடா? எனக்கே இப்போதான்டா தெரியும். வின்சென்ட்டு ஒன்றுமே புரியடா மச்சான். டேய், சேர்த்து வைப்பியா மாட்டியா? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு தூக்கு மாட்டுன்னு சாவலாண்டி. நாளைக்கு காலேஜுக்கு வா, பார்த்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அவ எனக்கு வேணும், அவ்வளோதான். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவனுக்கு காலேஜ் முடிய இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இப்போ தான் சாருக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வந்திருக்கு. அந்த க்யூட்டான பொண்ணு வேறு யாரும் இல்லை, இவன் ஜூனியர் தான். ஆனால் அவனை விட 2 வயசு பெரியவங்க. காதலிக்க வயசு முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் நம்ம ஹீரோ அவங்கள 6 daysக்குள்ளே காதலிக்க வைக்கிறாரா. டே கார்த்தி, என்ன இவ்வளோ சீக்கிரம் வர சொன்ன? மச்சான், நான் சொல்கிறது கேட்டு நீ ஷாக் ஆகாது. நம்ம வின்சென்ட் இருக்கான்ல, ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணுறான் மச்சான். சூப்பர்டா, நல்ல விஷயந்தான். ஒரு வழி எக்ஸன் நினச்சி வாழ்க்கை தொலைக்காமல் உருப்படி பண்ணுறானே. அது சந்தோஷம்தான்டா. ஆனால் அவன் லவ் பண்ணுறது நம்ம ஜூனியர் பொண்ணை பைரவியை. பைரவியா? ஹாய்டா. ஹாய் மம்மே. ஷாமு கார்த்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். வின்சென்ட்டு வேணாடா, இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் கஷ்டம் மச்சான். ஆமாண்டா மச்சான், அதுவும் உனக்கு அவளை எங்கேயோ. உன் கலர் என்ன, அவ கலர் என்ன, செட் ஆகாது மச்சி. மச்சி, ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் எழுதுனா மச்சி அந்த பேப்பருக்கே ஒரு யூஸ் இருக்கும். ஏன் ப்ளூ பெல்லாம் கூட எழுதலாம் மச்சி. டேய், மில்கில் காஃபி பவுடர் கலக்குறதுல அந்த மாதிரி தான்டா. தண்ணியில் காஃபி பவுடர் கலந்து ஒரு அழகான பிளாக் காஃபியே இரு, மில்கில் கலந்து வேண்டாம். நாட் குட் ஃபார் ஹெல்த். டேய், அதெல்லாம் விட்றா. என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இன்னும் 6 நாள் தாண்டா இருக்குது. இன்னைக்கு டே 1. ஹலோ லக்ஷனா, எங்கடி இருக்க? சரி இருடி, வரேன். ஹாய் பைரவி. மச்சான், லவ்லாம் பண்ணுற கலக்கு. ஹாய் அண்ணன். ஹாய் சிஸ்டர். டேய் சி, அண்ணா பாப்பா லவ் கடை, வெள்ளை பேப்பரு, ஒயிட் மில்க்கு, தத்துவலாம் சொல்லிடுங்கிற. அதெல்லாம் இல்லைடா, இப்போதான் எனக்கே பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இனிமேட்டு பேசி மாற்றிப்பேன். 6 days எதுவும் பண்ண முடியாதுடா வின்சென்ட்டு. சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. அண்ணன் ரொம்ப நல்லவர். அப்படியா தெரியுது உனக்கு? கேளுமா, நல்லா கேளு. ஆமா, அவர் நிறைய நல்ல போட்டோஸ் எடுத்து கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்ல பர்சன். ரொம்ப நல்லவனா? நீ நடத்துமா? ஏ சத்யா, நீ இல்லைன்னா செத்துருவண்டி. இதாண்டி எனக்கு எல்லாமே. இதை தான் நான் என் ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மேக்னா மேக்னா மேக்னாவா பைரவியா? அர்ப்பனுக்கு வாய் வந்து அத்தராத்திரில கொடை பிடிப்பானா. என்ன டைம் ஆகுது? மேகனாவான் பைரவியா? சூர்யாவுக்கே மேகனா கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருவாளா? அதெல்லாம் கிடைச்சிருவா. அதுதான் நீங்களும் இருக்கிறீங்களே.
எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு மாமா பையன் மேத்துது. அதெல்லாம் பார்க்காத. பிடிச்சிக்குதா போய் பட்டுன்னு சொல்லு. என்னை எடுத்துக்கோ. சத்யாவை எனக்கு பிடிச்சது. போய் என் லவ்வை சொன்னேன். ஏற்றுக்கல. ஆனால் வெயிட் பண்ண. அவளே என்னை தேடி வந்தா. சரி வா, நாளைக்கு காலேஜில் போய் பிளான் பண்ணிப்போம். இப்போ போய் தூங்குவோம். மச்சான், இன்னும் ஆள் வருது பாருடா. ஹாய் அண்ணன். ஹாய்ங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணன்? ப்ளீஸ்ண்ணே, நார்மலாக நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல. அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறீங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிங்கண்ணா, நான் வரேன். கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அண்ணன், என்னை எதுக்காக வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ வேற ஏன்டா? சரி, இதோ பாரு, எனக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். நீ தான் ப்ளே பாய் ஆச்சே, நல்ல ஐடியாவாக சொல்லு. கொடுத்துட்டா போச்சு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, லவ் லெட்டர் தான் என்னைக்கும் பெஸ்ட் ஒன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? அதெல்லாம் ஆகும், நீ ட்ரை பண்ணு. அந்த பொண்ணுகிட்ட பிடிச்ச சில விஷயத்தெல்லாம் சொல்லு, நான் உனக்கு ஐடியா தரேன். அவ கண்ணுடா, கொரியன் சீரீஸில் வர ஹீரோயின் மாதிரியே இருப்பாள். அவள் ஃபேஸில் நிறைய மச்சம் இருக்கும். அதில் தான் நான் விழுந்துட்டேனே. வெயிட், நான் பார்த்தப்ப அப்படி எதுவும் இல்லையே. ப்ளே பாய் உனக்கு எங்கடா தெரியும்? அந்த சின்ன சின்ன மச்சம் தான்டா என் காதல். ஆஹா, பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டோம் போலியடா. எஸ்கேப் ஆயிரா சேவியரே. சரி மச்சான், இந்த டீட்டெயிலே போதும். நான் உனக்கு கவிதை எழுதித்தரேன், நீ உஷார் பண்ணிக்கோ. டேய், அப்புறம் கடைசியாக ஒன்று கேட்டுக்கோ. அவள் காதோறும் டேய் டேய் சொல்கிறது கேள்றா. அவள் குட்டி குட்டி கம்மல் அழகாக இருக்கும். அவள் சிரிப்பு கேஜிஎஃப் தங்கமே தோத்துருன்னா பார்த்துக்கேன். எது? சரி மச்சான், நான் யோசிச்சு அனுப்புறேன். நீயே எழுதி உஷார் பண்ணி உன் கேஜிஎஃப் தங்கத்தை பத்திரமா வச்சுக்கோ மச்சான். வாழ்த்துக்கள் மச்சான். உன்னை விட்டாதானடி. என்னடா? எப்படியும் போகிற, தனியாக தான் இருப்ப, ஐடியா ஏதாச்சும் வருமா? டேய், ஏன் அவசரம் நீ புரியாம அவன்கிட்ட போய் கேளுடா. ஐடியா கிடைச்சதாடா. அசிங்கமாக கேட்பேன், கம்முன்னு போயிடு. டேய் சேவியரே, என்னடா உன் பிரச்சனை? ஐடியா வந்துச்சாடா? ஐடியாலாம் வரல, ஆய் வேணா வருது. ஐடியா வந்துச்சாடா? சேவியரே, டேய் டேய், என்னடா வேணும் உனக்கு? ஐடியா கிடைச்சதாடா. எனக்குன்னே வருவீங்களாடா? டேய் சேவியரே, ஐடியா என்ன கிடைச்சதாடா? மரியாதையா போயிரு. ஸ்வேதா, ஸ்டடீஸ்ல ரொம்ப டவுன் ஆயிட்டேன். மார்க்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓ, மார்க்ஸ் கம்மியாகுதா? மேடம் ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க போல. ச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், பைரவி, இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னண்ணா? தங்கச்சி, இந்த லவ் லெட்டரை பைரவிகிட்ட கொடுத்துட்றியா? ஆ ஆ சரிங்கண்ணா, ஆனால் எனக்கு டைரி மில்க் சில்க் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. சாரி. பைரவி சீனியர் கொடுத்தாங்க.
அவன் எங்க இருக்கான்? மாப்பிள்ள அந்த பொண்ணு வந்துச்சு, நம்ம கிளம்பலாம். டேய் எங்கடா போறீங்க? தனியா விட்டு போவாதீங்கடா. என்ன இது? லெட்டருங்க. அது எனக்கு தெரியாதா? காலேஜே முடிச்சுட்டு போறீங்க, திடீர்னு என்ன இந்த ஃபீலிங்ஸ்லாம்? ஃபீலிங்ஸ்லாம் சொல்லிட்டாங்க வரும், வந்துடுச்சு. நான் எதையும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன், ரொம்ப ஓப்பன் டைப்பு. அதான் உங்ககிட்டயும் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பதிலா நீங்க லெட்டர்ல ரைட் பண்ணீங்க தானே அண்ணான்னு கூப்பிட வேணான்னு. அண்ணன்லாம் கூப்பிட மாட்டேன். அப்புறம் நீங்க தூக்குல எல்லாம் மாட்டிக்க வேண்டாம். பட் என்னோட பதில் சொல்லணும்னா நீங்க ஒன்று பண்ணணும். பண்ணுவீங்களா? என்னன்னு சொல்லுங்கள், பண்ணுறேன். சரி, நான் அந்த காலேஜ் அட்மிஷன் போட வரப்போ உங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது ஸ்டூடெண்ட் கார்டில் என் நேம் எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சி சொன்னால் பதில் சொல்கிறேன். இது என்னங்க போங்கா இருக்குது? அப்போ இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு ஞாபகமாக இருக்குது வேற, ரொம்ப கஷ்டம். ஆன்சர் வேணும்னா பண்ணுங்க, இல்லைனா ஓகே ஐ டோன்ட் கேர். 2 days டைம் எடுத்துக்கோங்க. கண்டுபிடிச்சி 3rd day, ஐ மீன் ஃபைனல் டே சொல்லுங்க. பை. என்னடா புது குழப்பமா இருக்கு? கர்த்தரே, இன்னைக்கு காலையில இருந்து தேட்டண்டா. யார்கிட்ட தான் அந்த கார்டை கொடுத்தான்னு தெரியல. நீங்களும் அங்கதான்டா இருந்தீங்க, நீங்க யாரும் வாங்கலையா? டேய் மச்சான் சீரியஸாக பேசினுக்கிறான், நீ என்ன ஜண்டாபாமா தேகிற? அவனுக்கு காதல் வலியே, எனக்கு தலைவலியே, என்ன பண்ண சொல்ற? நான் நினச்சி பரவாயில்ல, இப்போதான் வந்துக்குது. அவனுக்கு எப்பத்துலேருந்தோ இருக்குது. மச்சான், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். யார்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கொடுத்துருக்கானே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு அவளை நேரில் போய் பார்த்து, சாரி என்னால் கண்டுபிடிக்க முடியல, ப்ளீஸ் உன் பதிலை சொல்லு அப்படின்னு கேட்க போகிறேன். இல்லையா காலையிலே விழுந்துடலான்னு இருக்கேன். விடு மச்சான், பார்த்துக்கலாம். நம்ம கார்த்தியை பாரு, அவனுக்குலாம் லவ்வே செட் ஆகலை. அதுவும் கரெக்டு தான்டா. லவ் செட் ஆகல, இல்லை லவ்வுக்கு தான் நான் செட் ஆகலை. ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, நாங்களாம் இருக்கோம்ல. சாரிங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாமல் ஏன் இங்கே வந்திருக்குன்னு நினைக்கலாம். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே எதுவும் எனக்கு போதும். சரி, அட்மிஷன் அப்போ நான் உங்களை பார்த்தேன். நீங்கள் என்ன பார்த்தீங்களா? நான் உங்களை சைட் அடிச்சிருக்கேன். அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் என்ன அண்ணன் கூப்பிட்டீங்க? நீங்கள் சீனியர், உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயம். உங்கள் கூட செல்ஃபிலாம் எடுத்திருக்கேன். செல்ஃபியா? ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நீங்கள் தான் இந்த ஹலோ மச்சான், காலேஜ் முடிய என்ன நாள் இருக்கு? 6 days தானா? ஒன்லி 6 days more?